நான் இது கீழே எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கறதுனால சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ, அதுவே போதும் ப்ரோ. அதுவே ஒரு 4-5 பேஜ் 4 பேஜுக்கு வந்துரும் நீ சொல்லி கொடுத்தது. அதுவே தீரும். ஏன்னா இங்கே தான் மெயின் டயக்ராம்லாம் வருது, பேஜிங்கோட மெயின் டயக்ராமே இங்கே தான் வருது. அதாவது இது வரைக்கும் கான்செப்டாக பார்த்துருப்போம்ல, இதுதான் பேஜிங் இதான் பேஜிங் பார்த்துருப்போம்ல. இங்கே வந்து அது ம். ஆக்சுவலி பேஜிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது எப்படி பேஜ் பண்ணணும், டிஎல்பி வச்சு எப்படி பேஜ் பண்ணணும். சரி ப்ரோ, நான் சொல்லு ப்ரோ, அதுவும் பார்ப்போம். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இது டயக்ராமு. இது வரைக்கும் பார்த்துருப்போமா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ என்ன சொன்னா, இந்த நம்ம சொன்ன மாதிரி ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும், கரெக்டா? இந்த லாஜிக்கல் அட்ரஸ்ல என்ன இருக்கும், பேஜ் நம்பர் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், கரெக்டா? ஃபிசிக்கல் அட்ரஸ்ல என்ன ம். இருக்கும், எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எக்ஸுங்கிறது என்னது, நம்ம ஃப்ரேம் நம்பர், கரெக்டா? ஃப்ரேம் நம்பர், ஓகேவா? இப்போ ஃப்ரேம் நம்பர் இல்ல, ஆஃப் செட். ஆஃப்செட் வந்து தனியா இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு சொன்னேன், ஃபிசிக்கல் பேஜோட நம்பர் இல்லை ஃப்ரேம் நம்பர் இருக்கும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா, ஓகே. அது ஃபிசிக்கல் பேஜோட நம்பர்னே வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ என்ன இருக்கு, ம். இந்த பேஜ் நம்பர் வந்து எங்க இருக்குன்னா, இந்த பேஜ் நம்பர் வந்து இந்த பேஜ் டேபிள்ல இருக்கும், ஓகேவா? இப்போ ம். நீ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பேஜ் நம்பரோட ஆக்சுவல் அட்ரஸ் போயிட்டு யார்கிட்ட ஸ்டோர் ஆகும்னா இந்த இவன்ட்ட எக்ஸ்ட போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ பேஜ் நம்பர் இங்க இருக்குன்னு இவன் சொல்றான், ஓகேவா? இந்த பேஜ் நம்பர் வந்து இங்க இருக்குன்னு சொல்றான், அந்த பேஜ் நம்பரோட ஆக்சுவல் பிசிக்கல் அட்ரஸ் வந்து இங்க போய் இதாகும், ஓகேவா? இவங்கெல்லாம் யாரை ம். கான்டாக்ட், இவங்கெல்லாம் எங்க போயிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் ஆவாங்க, நம்ம பிசிக்கல் மெமரியில போயிட்டு எக்ஸிக்யூட் ஆவாங்க, கரெக்டா? ஒரு ம். சிபியூல சரி ஒரு ப்ரோ. பேஜ் வருது, அந்த பேஜுக்கு லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். லாஜிக்கல் அட்ரஸ் உள்ள பேஜ் நம்பரை பேஜ் டேபிளில் பார்த்து அதோட பிசிக்கல் அட்ரஸை இங்கே கொடுத்துட்றோம், பேஜ் நம்பரை கொடுத்துட்டு அது போய் பிசிக்கல் மெமரியில் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இங்கே போட்டிருப்பான் ஃபுல்லாக, ஓகேவா? ம். சரி ப்ரோ. இது வரைக்கும் கொடுத்ததான் இங்கே போட்டிருப்பான். ம் மெமரி ஏரியாஸ் கால் மெமரி இன்ட்டு ஏரியாஸ் கால் பேஜ் ஃப்ரேம்ஸ், ஓகே. இது வரைக்கும் பார்த்து தான் பார்த்துக்கலாம். பிசிக்கல் அட்ரஸ் ப்ராசஸ் மெமரி பேஜ் ஃப்ரேம்ஸ் ஆர் அலோகேட்டட் ப்ராசஸ் நீ நாட் பி கன்ஃபியூஸ். இது வரைக்கும் திருப்பி நம்ம பார்த்து ப்ரோ, தான் பார்த்துருக்கோம், பார்த்தியா? இது டயக்ராம்லாம் இம்பார்ட்டன்ட். இது எப்படி ப்ரோ வந்துச்சு? அந்த பேஜிங் மாடல்லாம் இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒன்றுமே இல்லை. ஒரு P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கான், தனித்தனி ஜாபாக பிரித்து வச்சிருக்கான். பிரித்து வச்சுட்டு ஒரு ஒரு இதுக்கும் பேஜ் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கான். சரி இது ப்ரோ. வந்து கண்டினியூஸாக இல்லைன்னு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இது வந்து கண்டினியூஸாக இருக்க வேண்டாம், இது வந்து எங்கனாலும் மெயின் மெமரியில் எங்கனாலும் அலோகேட் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சரி. ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, virtual address to physical address paging, ஓகே. For example, the virtual address spread by the hardware into page number and offset within the page. Okay. High order 12 bit is used as a page number, 003H. Low order 12 bit is used for the offset. Okay. High order 12 bit. 12 bit is used for the 003H is used for the page number used in the page after corresponding page number FFH. The values in control the offset of place of physical address. FFH 200. Okay. இங்கே ஒரு 00 மிஸ் ஆயிடுச்சு, ஓகே. சரி, இதில் இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் இந்த மாதிரி இருக்குன்னா 003-200H இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா, நான் சொன்னல மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இதை பேஜ் நம்பராக எடுத்துப்பாங்க, மிச்சம் அதை ஆஃப்செட் எடுத்துப்பாங்கன்னு சொன்னல. ஸோ இங்கே இந்த மாதிரி எப்படி எடுக்கிறாங்கன்னா, இதில் இந்த ஹெச் இதெல்லாம் வருது இல்லை, அதுவும் பைனரி கிடையாது. ஆனால் அதை பைனரியில் கன்வெர்ட் பண்ணும்போது 003-200H இப்படி இருக்குன்னா, இதுல இருந்து என்ன பண்ணிப்பாங்க, இந்த 003H மட்டும் பேஜ் நம்பர் எடுத்துப்பாங்க, ஓகேவா? மிச்சம் இந்த 200 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஆஃப்செட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா? அதுதான் இங்கே கீழேயும் போட்டிருப்பான் பாரு. இப்போ என்னோட பேஜோட ஃபிசிக்கல் நம்பர் வந்து FFFHன்னு இருக்குன்னா, என்னோட ஆஃப்செட் வந்து 200, ஓகேவா? இப்போ அந்த FFF இதையும் 200 சேர்த்து இந்த ஹெச் கூட எழுதணும்னா இதுதான் மெயின் ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகே ப்ரோ. இப்படிதான் சொல்லியிருக்கான் ப்ரோ இது போதும் ப்ரோ. இது போஜிங் போதும். நம்ம ரொம்ப பார்த்துட்டோம். நம்ம வச்சு எழுதி விட்டுருவோம், அவ்வளோதான். ஒரு 4 பேஜ் 4 பேஜ் வர மாதிரி எழுதிட்டாலே மார்க் போட்டுருவோம். ஆனால் இப்போ பேஜிங்ல சம்மு ப்ரோ, பேஜிங்ல சம் இதான் ப்ரோ கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். இங்கே இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேஜ் டேபிள், பேஜ் டேபிள் லாஸ்ட் பேஜ் டேபிள், செக்மெண்டேஷன் இம்பார்ட்டன்ட் ப்ரோ.
செக்மெண்டேஷன் இம்பார்ட்டனா? அதில் தான் இங்கே இது வரைக்கும் பேஜிங்கில் சம்மு கேட்கலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சம் வந்து இந்த இதில் கேட்டிருக்கான். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் சம் கேட்டிருக்கான். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் FIFO அல்காரிதம் தான் எல்லாத்துலேயுமே பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் தான் கேட்டிருக்கான். இந்த ஃபிஃபோ லிஃபோ FIFOவும் இருக்குல்ல அதுதான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அதான் கேட்டிருக்கான். அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ப்ரோ. ஆனா நீங்க இப்போ எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் படிச்சியா ப்ரோ? ம் இப்போ ப்ரோ நீ இப்போ எக்ஸாம் எழுதும்போது 42 பேஜை ஃபில் பண்ணிட்டு தான் வருவியா ப்ரோ? ஆமாம். ஒன்னுத்தையும் விடுறது இல்லை ஒரு பேஜ் கூட எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. அப்படி எப்படி ப்ரோ யோசிக்கிற 42 பேஜ் எழுதுற அளவுக்கு? எழுதுனதே தான் மேக்ஸிமம் எழுதுனதே தான் திருப்பி 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 எழுதிட்டு இருப்பேன். அவ்வளோதான். சரி, இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இன்கேஸ் உனக்கு பேஜிங் கஷ்டமா இருக்கு அது தெரிலன்னா இதை ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? சம்மா ப்ரோ இது? ஆமாம், சம்மு தியரி எல்லாமே இருக்கும் இதில். ஓகேவா? பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் லோடிங் பேஜ் ஓகே. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ஃபிஃபோனா இதானா ப்ரோ? இந்த கொஸ்டின் இது தானா? இதில் தான் எல்லாமே ஃபிஃபோ லிஃபோ இது எல்லாமே இதில் தான் வரும். ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் லோடிங் த பேஜ் இன் மெமரி அண்ட் நோ ஃப்ரீ பேஜ் ஃப்ரேம் எக்ஸிஸ்ட் மெயின் மெமரி. அதாவது நம்ம எல்லா பேஜையும் நம்ம மெமரியில் லோட் பண்ணிடணும். அதுமாதிரி எந்த ஃப்ரீ பேஜும் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? இதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பண்ணிடுவோம். ரெஃபரன்ஸ் நான் ரெசிடென்ட் பேஜ் ஃபால்ட்னா என்னன்னா இப்போ நான் எனக்கு ஒரு பேஜ் நம்பர் இருக்கு. இந்த பேஜ் நம்பர் என்னோட அந்த ப்ரோக்ராம்லே இல்லை. ஆனால் அந்த பேஜ் நம்பரை ஆக்சஸ் பண்ண சொல்லுது. அப்போ இல்லாத ஒரு பேஜ் நம்பர் அதை ஆக்சஸ் பண்ணுமா, ரெஃபரன்ஸ் பண்ணுமா, பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பேஜ் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேஜ் ஃபால்ட் அக்கர்ஸ் இப்போ ரன்னிங் ப்ராசஸ் ரெஃபரன்சஸ் நான் ரெசிடென்ட் பேஜ். அதாவது நம்மகிட்ட இல்லாத பேஜை ரெஃபர் பண்ணும்போது இந்த பேஜ் ஃபால்ட்டுங்கிறது அக்கர் ஆகுது. ஓகேவா? The goal of the replacement strategy is minimize the fault rate. இப்போ இந்த ஃபால்ட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெயினாக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டு ரீவால்வ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சைஸ் ஆஃப் த பேஜை யூஸ் பண்ணுறாங்க, செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ், த நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், மெயினாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ங்கிறத பண்ண போகிறோம். ஓகேவா? சைஸ் ஆஃப் த பேஜ், ஒரு செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்ஸு, நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இந்த மூணு இன்புட்டை வச்சு given these inputs we can determine the number of page faults and the page fault rate. A reference string is a list of pages in order to the reference page process. ஓகே, இதை மூணு வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை பேஜ் ஃபால்ட் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பேஜ் ஃபால்ட்டோட ரேட் எவ்வளோ, மொத்த பேஜ் ஃபால்ட்டோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிச்சு அதை அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? when we find that a page frame reference is in main memory then we have a page hit. அதாவது நம்ம தேடுற பேஜ் இருக்குல்ல, தேடுற பேஜ் மெயின் மெமரியில் இருந்துச்சு, கரெக்டாக தான் பேஜ் கரெக்டாக தான் இருக்குன்னா அதுக்கு பேர் பேஜ் ஹிட்டு. பேஜ் ஹிட்டு. அப்படி இல்லை, அந்த பேஜ் இல்லைன்னா அதுக்கு பேர் பேஜ் ஃபால்ட். அந்த பேஜ் இல்லை, பேஜ் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பேஜ் இருந்துச்சுன்னா பேஜ் ஹிட்டு. பேஜ் நம்ம தேடுற பேஜ் மெயின் மெமரியில் இருந்துச்சுன்னா பேஜ் ஹிட்டு. அப்படி இல்லாட்டி பேஜ் ஃபால்ட். சரி. A poor choice of page replacement algorithm may result in lot of page misses. இப்போ நீ இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் நீ ஃபிஃபோ யூஸ் பண்ணணுமா இல்லை அதை லிஃபோ யூஸ் பண்ணணுமா, இது எது யூஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்படி இன்கேஸ் தப்பாக சூஸ் பண்ணினா அதுலேயுமே நிறைய பேஜ் ஃபால்ட் நடக்கும். ஓகேவா? Page replacement algorithms with other kernel is which place operating system selects the local replacement policy allocates a certain number of pages to each process. It needs new pages, it replaces own pages. If the OS needs to okay. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்குல்ல, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு பாலிசி இருக்கு. இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி என்ன பண்ணணும்னா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பேஜஸை ஒரு ப்ராசஸுக்கு இத்தனை பேஜ் தான், அதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கியா உனக்கு 10 பேஜ் தான் சொல்லி அலோகேட் பண்ணிடும். ஓகேவா? இந்த லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி என்ன பண்ணும், ஒரு ப்ராசஸுக்கு இவ்வளோ தான் பேஜ், உனக்கு 10 பேஜ்னா 10 பேஜ் தான் சொல்லி அலோகேட் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நியூ பேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 10 பேஜ்லேயே ஒரு பேஜை இது ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். புரியுதா? புரியுது ப்ரோ. லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட்னா உனக்கு ஒரு 10 பேஜ் இருக்கு, எக்ஸ்ட்ரா பேஜ் வேணும்னா இந்த 10 பேஜுக்குள்ளேயே திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா?
அது அதே ப்ராசஸ்ல இது ஒரு சிங்கிள் ப்ராசஸ் தான் கரெக்டாக ஒரு ப்ராசஸ்ல நடக்கிறது ஓகேவா. அதே இது சரி. குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்கு குளோபல் ஓகேவா. இப்படி இருக்கு இப்போ ம். உன்னோட ஒரு ப்ராசஸ் நடக்குது அதுக்கு 10 பேஜ் இருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 11வது பேஜ் தேவைப்படுது அப்போ நீ என்ன பண்ணலாம்னா இந்த 11வது பேஜை வேற எந்த ப்ராசஸ்ல இருந்தாலும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் வேற ஏதாவது ஒரு புது ப்ராசஸ் இருக்கும்ல அந்த ப்ராசஸ்ல ஆ, இருந்து கூட நீ என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேஜ் எடுத்துக்கலாம் சரி ஓகேவா. ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இப்போ குளோபல் இந்த பாலிசி. பேஜ் ஓகே ப்ரோ. இப்போ பேஜ் ரீப்ளேஸ் இந்த பாயிண்ட் மட்டும் ஒரே வாட்டி சொல்லு ப்ரோ. இந்த லாஸ்ட் பேஜ் பாயிண்ட் மட்டும். ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து மெயினாக யார் டிசைட் பண்ணுறான்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் டிசைட் பண்ணுறான் ஓகேவா. ஆப்ரேட்டிங் சரி. சிஸ்டமில் ரெண்டு இருக்குது ஒன்று லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இன்னொன்று குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. இது ரெண்டுத்துலேயே எது யூஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறதும் ஓஎஸ் தான் ஓகேவா. எதை யூஸ் பண்ணணும்னு சூஸ் சரி. பண்ணுறதும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதாவது லோக்கல்னா என்ன ஆகும் ஒரு ப்ராசஸுக்கு இத்தனை பேஜ் தான் அலோகேட் பண்ணிருச்சுன்னா புது பேஜ் வேணும்னா இதில் ஏதோ ஒரு பேஜை ரீப்ளேஸ் பண்ணி புது பேஜ் ஆக்கிக்கணும் ஓகேவா. அதே ம். குளோபல் சரி. பாலிசினா இருக்கிற பேஜை அப்படியே வச்சுட்டு புதுசாக வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ்ல இருந்து பேஜை எடுத்து மாற்றிக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட் சரி. பாலிசி. இந்த குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து யூனிக்ஸ் ஓஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது தான் என்ன. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெயினாக ஃப்ரீ பேஜ் எதுவும் இருக்கக்கூடாது மெயின் மெமரி எல்லாத்தையும் லோட் பண்ணணும். அதேமாதிரி நம்ம பேஜ் ஃபால்ட் இருக்குல்ல பேஜ் ஃபால்ட்டை குறைக்கணும். பேஜ் ஃபால்ட்டை எப்படி குறைக்கிறது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு 3 இது தெரிஞ்சால் பேஜ் ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம் என்னெல்லாம் சைஸ் ஆஃப் த பேஜ் செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இந்த நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ் இது மூணும் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பேஜ் ஃபால்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதோட ரேட்டிங் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு அதை கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த பேஜ் ஃப்ரேமில் என்ன சொல்கிறேன் மெயின் மெமரியில் இருந்துச்சுன்னா பேஜ் இட்டு மெயின் மெமரியில் இல்லைன்னா பேஜ் ஃபால்ட்டு நம்ம தப்பாக அல்காரிதம் சூஸ் பண்ணோம்னா அதில் நிறைய பேஜ் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் மெயினாக டிசைட் பண்ணுறது யார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஓஎஸ். ஓஎஸ் தான். இதில் ரெண்டு இருக்குது ஒன்று குளோபல் ஒன்று இன்னொன்று லோக்கல் ஒன்று லோக்கல்னா அதுக்குள்ளேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் குளோபல்னா புதுசாக வெளியே இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஓகே. எவ்வளோதான் பேஜ் ரீப்ளேஸ் இது தியரி கேட்டாங்கன்னா இது போக ஆ. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு அல்காரிதம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஓகேவா. சம்மா புரியுதுனா? ஆமாம் சம் மாதிரி ஒரு இது மாதிரி வரும் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். Removes the pages that have been in memory for the longest. Your system keeps track in order which pages enter the primary memory. Okay. When page one says the older pages selected, system maintain a FIFO queue of pages. FIFO pages and says page of FIFO. Okay. They consider the string reference string 1, 2, 3, 4, 1, 2, 3. Okay. Page frame size 1, 2, 3. ப்ரோ பார்த்துட்டு மட்டும் இரு ப்ரோ. ஒரு ஃபோன் மட்டும் Okay. பேசிட்டு. Page frame size வந்து 3. Okay. பார்த்துட்டேன். ஒன்று அடுத்து 1 2 அடுத்து 3 அடுத்து சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? பாத்தீங்களா? நான் பார்த்துட்டேன். சரி இதில் எப்படின்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இல்லை நீ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஓகேவா. ஏதோ சரி ஒரு ப்ரோ. ரேண்டம் நம்பர்ஸில் ஏதோ ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி அவங்க ஒரு பேஜ் ஃப்ரேம் சைஸ் செட் பண்ணியிருக்காங்க 3ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க இது நம்மளே எக்ஸாம்பிள் எழுதுறதுனால நம்மளே எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேவா. பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 சரி. எடுத்துருக்கோமா அதனால் என்ன பண்ணிக்கோன்னா 3 எடுத்துருக்கோம் பேஜ் ஃப்ரேம் 1 பேஜ் ஃப்ரேம் 2 பேஜ் ஃப்ரேம் 3 3 எடுத்துருக்கோம் கரெக்டாக. 3 எடுத்துட்டு ம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு நம்பர் இருக்குல்ல இந்த ஒரு நம்பரா என்ன ம். பண்ண போறோம்னா இன்செர்ட் பண்ண போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 1 இன்செர்ட் பண்றேன் ஓகேவா. அடுத்து இங்க எனக்கு ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கு 2 இருக்கா அப்போ 1 ஆல்ரெடி ம். இங்க இருக்கும் அதுக்கு கீழே அப்படியே என்ன பண்ணுவேன் 2 இன்செர்ட் பண்ணுவேன் ஓகேவா. அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் என்ன இருக்கு 3 இருக்கா 3 இன்செர்ட் பண்ணுவேன் கரெக்டா 3 இன்செர்ட் பண்ணேன். இப்போ என்ன ஆயிடுச்சு 1 2 3 3 பேஜ் ஃப்ரேமே ஃபில் ஆயிருச்சு கரெக்டா. இதுவும் ஆ. 3 பேஜ் ஃப்ரேமே என்ன ஆயிடுச்சு ஃபில் ஆயிருச்சு. இது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பேர் என்னது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும் ஓகேவா. அப்போ இந்த 3ல சரி. யார் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தா அடுத்து எனக்கு 4 இன்செர்ட் பண்ணணும் கரெக்டா. இந்த 4 இன்செர்ட் ம். பண்றதுக்கு ம். இடம் இல்லை அப்போ நான் யாரோ ஒருத்தனை வெளியே எடுக்கணும். இந்த 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தா 1.
ஒன்று தான் உள்ள தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒன்று இருக்கிற இடத்துல அப்படியே என்ன பண்ணுறேன், 4 போட்டுடுறேன். மிச்சம் ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிடுறேன். 4 2 3 மிச்சம் ரெண்டு அப்படியே எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ இங்கே எழுதிட்டேன்னா சரி. அடுத்து யார் உள்ள வரணும், 2 உள்ள வரணும். கரெக்டா? 2 வந்து என்ன ஆமா. பண்ணணும், உள்ள வரும்போது பார்க்கணும், செக் பண்ணணும். ஆல்ரெடி அந்த 2ங்கிற நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி எனக்கு இந்த 2ங்கிற நம்பர் இருக்கா? இருக்கு இருக்கு. இருக்கு. ஸோ என்ன பண்ணிடுறோம், இந்த இதில் எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ இந்த நம்பர் அப்படியே திருப்பி 4 2 3 எழுதிடுவேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், 5 இன்செர்ட் பண்ணணும். கரெக்டா? 5 இன்செர்ட் பண்ணணும். ம். இப்போ இந்த 4 2 3 இதில் யார் பழைய நம்பர்? 2 2. 2. அப்போ என்ன பண்ணணும், 2 ரிப்ளேஸ் பண்ணி 5 எழுதிடும். ஓகேவா? அடுத்து யார் உள்ள வரணும், 3 உள்ள வரணும். கரெக்டா? 3 உள்ள வரும்போது ஆல்ரெடி 3 இருக்கா? இருக்கு. இருக்கு ஸோ இருக்கு. இதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்து யார் உள்ள வரணும், 4 உள்ள வரணும். 4 உள்ள வரணும்னா ஆல்ரெடி 4 இருக்கா? இருக்கா இருக்கு. இருக்கு. அப்போ இருக்கா இருக்கா. இதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். கரெக்டா? அடுத்து யார் உள்ள வரணும், 2 உள்ள வரணும். 2 உள்ள வரணும். இப்போ யார் இந்த 4 5 2ல யார் பழைய நம்பர்? 4 5 3ல யார் பழைய நம்பர்? 4 5 3 வந்து 3 தான் பழைய நம்பர். 3 தான் பழைய. அப்போ என்ன பண்றேன், 3யை ரிப்ளேஸ் பண்ணி 2ன்னு போட்டுறேன். அடுத்து யார் உள்ள வரணும், 6 உள்ள வரணும். கரெக்டா? 6 உள்ள வரும்போது இந்த 4 5 2ல இப்போ யார் பழைய நம்பர்? 4. 4. அப்போ என்ன பண்ற, 4 ரிப்ளேஸ் பண்ணி 6ன்னு போட்டுரு. இந்த மாதிரி வரிசையா என்ன பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பியா, கடைசி ஸ்ட்ரிங் வர்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? போட்டுட்டே இருக்கும்போது இதுல நீ எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கியோ அது எல்லாமே பேஜ் ஃபால்ட் பேஜ் ஃபால்ட் பேஜ் ஃபால்ட் பேஜ் ஃபால்ட்னு எழுதிடணும். நீ நம்பரை புதுசா ஆட் பண்ணா கூட இங்க தானே 1 2 3 எல்லாம் புதுசா ஆட் பண்ற, அது புதுசா ஆட் பண்ணாலும் பேஜ் ஃபால்ட் தான். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்ததுனாலும் அது பேஜ் ஃபால்ட் தான். ஓகேவா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாம நான் லைன் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி எங்கேயுமே சேஞ்ச் நடக்காம வருது இல்ல, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேஜ் ஹிட்னு சொல்லுவாங்க. பேஜ் ஹிட், பேஜ் ஹிட். ஓகேவா? அப்போ இதுல மொத்தம் எத்தனை பேஜ், இந்த மாதிரி கடைசி ஸ்ட்ரிங் வரைக்கும் போட்டுட்டு மொத்தம் எத்தனை பேஜ் ஃபால்ட் வருதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்க ஒரு 4 5 9 10 14 பேஜ் ஃபால்ட். 14 பேஜ் ஃபால்ட் வருதா? அப்போ நிறைய பேஜ் ஃபால்ட் வருது. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாம்னு பார்க்குறாங்க. கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பேஜ் ஃப்ரேமோட சைஸ் இருக்குல்ல, இந்த பேஜ் ஃப்ரேமோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3ல இருந்து 4 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும், பேஜ் ஃப்ரேம் 1 2 3 4 4 வந்துருச்சா? 4 வந்ததுக்கப்புறம் அதே தான், திருப்பி 1 ஆட் பண்ணுறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்க, 3 ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 4 ஆட் பண்ணணும். 4க்கும் இடம் இருக்குது, அதனால் என்ன பண்ணேன், 4 ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 4ல் திருப்பி எனக்கு யார் ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். கரெக்டாக? 2 ஆட் பண்ணால் ஆல்ரெடி இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து யார் ஆட் பண்ணணும், 5 ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணுறப்போ இதுக்குள்ளே பழைய நம்பர் யார், 1 தான் பழைய நம்பர். அப்போ 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுகிட்டே போனோன்னா இதில் கடைசியில் எத்தனை பேஜ் ஃபால்ட் வருதுன்னு பார்த்தா கடைசியில் 12 பேஜ் ஃபால்ட் வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான், இதுதான் FIFO FIFO ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஓகேவா? சரி ப்ரோ, இப்போ எல்லாமே அவங்க ஓனா கொடுத்தா கூட நம்ம இந்த மாதிரி தான் பண்ணோம். ஆமா, இந்த ஆனா மாதிரி ரெண்டு தான் பாரு பண்ணணும். கண்டுபிடிக்கும். பேஜ் ஃப்ரேம் 3 ஒன்னு கண்டுபிடிக்கணும், 4 ரெண்டுமே ஆமா. பண்ணுமா? ம். ரெண்டுமே பண்ணி அவங்களுக்கு காட்டணும் கம்மியா. ம். சரி ப்ரோ. செட்டப் டிமாண்டிங் பேஜ் வரவே செட்டப் ப்ரோ இப்போ இந்த क्वेश्चन பேப்பர்ல காட்டின FIFO காட்டு ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம். அலோகேஷன் போட்டு இன்க்ரீஸ் பப்ளிக் போட வெரி சிம்பிள். ஓகே, இதில் வந்து அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் இதை மட்டும் பார்த்துக்கோ. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். இன்னொன்று இட் சஃபர்ஸ் பெலடைஸ் அனாமலியும் போட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். சிஸ்டம் நீட்ஸ் எல்லா ஃப்ரேமும் ஒரு டைமும் ட்ராக் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் இது மாறி இருக்கு, இதுக்கப்புறம் இது மாறி இருக்குன்னு சொல்லி ட்ராக் ப்ரோ வச்சுக்கிட்டே இது இருக்கணும். என்ன ப்ரோ இது? இந்த பெலடிஸ் மெலடி அனாமலின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த நமக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்காக மெயினாக எதுக்கு பண்ணுறோம், கம்மி பண்றதுக்கு ஃபால்ட். ஃபால்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு. இப்போது நான் கம்மியான பேஜ் ஃப்ரேமில் போட்டால் என்ன வருது, அதிகமாக பேஜ் ஃபால்ட். கரெக்டாக? அதே இது ஆமா. நான் மெயின் மெமரி இன்க்ரீஸ் பண்ணி பேஜ் ஃப்ரேம் 4ன்னு போட்டால் லைட்டாக தான் டாலரன்ஸ், லைட்டாக தான் பேஜ் ஃபால்ட் கம்மியாகுது. கரெக்டாக? ஒன்று நான் மெயின் மெமரிக்குள்ளேயே பண்ணணும்னு பார்த்தா பேஜ் ஃபால்ட் அதிகமாக வருது, அப்படி பேஜ் ஃபால்ட்டை கம்மியாக்கணும்னு பார்த்தா எனக்கு மெமரி அதிகமாகுது. கரெக்டாக? அதனால இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றான், பெலடிஸ் அனாமலின்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்சவர் வந்து இது ஒரு பேர் பெலடி. ஓகேவா? இவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஃபிஃபோ அல்காரிதம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேஜ் ஃபால்ட்டை உருவாக்குது, அதனால இது வந்து ஒரு நல்ல பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதான் பெலடிஸ் அனாமலி. ஓகேவா? இது எழுதி திருப்பி விட்டுலாமா ப்ரோ? திருப்பி அதே தான் இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே வேற நம்பருக்கு போட்டு. ம். ஓகேவா? அதேதான் இல்ல மாறுமா ப்ரோ? அதேதான் சேம் தான். ப்ரோ இப்போ क्वेश्चन பேப்பர்ல இந்த FIFO ப்ரோ. அங்கே ஃபிஃபோ கேட்டிருந்தான். ஆமா ப்ரோ, நம்பர் கேட்டு Consider page reference string 1 to இது and 3 page frames. Find the page faults, hit ratio and miss ratio using FIF optimal ப்ரோ 13 மார்க் ப்ரோ இது. ஈஸியா miss போட்டு ratio போயிட்டான் using ப்ரோ. FIFO எப்போ கேட்டா ப்ரோ optimal பாரு page ப்ரோ. replacement and LRU schemes.
ஓகே. இது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, இது வரைக்கும் FIFO யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரும் ஸ்கீம்ஸ் அது இருக்கா நம்மகிட்ட? எல்லாரையும் இருக்கு. ஓகே. ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? இருக்கு. ஓகே. இது இந்த கொஸ்டின் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? இந்த ஒரே ஸ்ட்ரிங்கு ஒரே பேஜ் ஃப்ரேம் தான். ஆனால் என்ன யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்கன்னா, 3 அல்காரிதம் நீ யூஸ் பண்ணணும். ஃபிஃபோவும் யூஸ் பண்ணணும், ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் யூஸ் பண்ணணும், எல்லாரையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம போட்டோம் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு இது பாக்ஸ் மாதிரி போட்டோம்ல, ஆமா. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிஃபோக்கு போட்டினா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வரும். கரெக்டா? இதே மாதிரி ரெண்டு ஆப்டிமலுக்கு போட இல்லை ஒன்று தான். பேஜ் ஃப்ரேம் சைஸ் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, 3 தான் பேஜ். நீ அதுக்கு மேலே பேஜ் இன்க்ரீஸ் பண்ண போறது இல்ல. ரெண்டு கண்டுபிடிச்சோமே ப்ரோ அது நான் கொஞ்சம் படிக்கும் சொன்னது, போது. நான் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னேன். இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இப்படி குறையுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகேவா? அவங்க எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸுக்கு மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேஜ் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 தானே கொடுத்துருக்காங்க. அதான் 3க்கு மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த அல்காரதம்க்கு ஒரு பாக்ஸு, அடுத்த அடுத்த வரப்போகிற அல்காரதம் ஒரு பாக்ஸு, இன்னொரு அல்காரதம் ஒரு பாக்ஸ். ஓகேவா? இந்த 3 இது மட்டும் போட்டால் 13 மார்க். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி அவங்க கேட்கல, வெறும் இது 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆமாம், இல்ல ப்ரோ? பாக்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும். ப்ரோ அது எந்த வருஷம் பேப்பர் ப்ரோ? பாரு ப்ரோ. நவம்பர் டிசம்பர் 2023. நீங்க எழுதுனது. அப்படியா? ஆமா ப்ரோ. சரி. இந்த எல்லாரையும் நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேவா? ஃபார் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட். எல்லாரையும்னா லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட். இதை பற்றி பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இதில் எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோ. இதுதான் நம்ம போட போகிற ஸ்ட்ரிங். ஓகேவா? 1 2 3 4 5 6 இதுதான் நம்ம போட போகிற ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், வழக்கமாக பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 3 கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 1 போடுவோம். கரெக்டாக 1 போட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 2 ஆட் பண்ணுமா, 2 ஆட் பண்ணியாச்சு, 1 ஆட் பண்ணியாச்சு. ப்ரோ அது ரைட்ல தான் பண்ணுமா ப்ரோ? ரைட்ல தான் 1 ரைட் 2 அப்புறம் 3 ஆமாம், அந்த ஆர்டர்ல தான் பண்ணுமா? இந்த அதுக்கு ஆர்டராக அப்புறம் தான் பண்ணும். ஸ்ட்ரிங் ஆர்டராக தான் பண்ணும். அவங்க கொடுத்துருப்பாங்களோ ஸ்ட்ரிங்கு 1 2 3 4 இந்த ஆர்டராக தான் பண்ணணும். ஓகேவா? நான் வேணா இந்த சம்முக்கு எல்லாருக்கும் இதே சம்முக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த சம்முக்கு எப்படி வரும்னு சொல்லி போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த அல்காரதம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இல்ல ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா ப்ரோ, இப்போ அவங்க ஸ்டார்டிங் கொடுக்குற நம்பர் 1 2 3 தான் கொடுப்பாங்களா இல்ல வேற நம்பர்னு அது கொடுப்பாங்களா? வேற நம்பர் கூட கொடுக்கலாம். அது எதுனாலும் கொடுக்கலாம். அது அவங்க இஷ்டம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணோம், 1 2 3 கொடுத்தா 1 2 3 போடணும். வேற நம்பர் கொடுத்தா அந்த வேற நம்பர் நம்பர் லைனா கொடுத்தா போடணுமா? வேற நம்பர் அப்படியே போட்டே போவோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல வரும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல ஆமா. வரும்ல. 1க்கு பதில் அது வரும் இல்ல? சரி ப்ரோ. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், 1 ஆட் பண்ணிட்டோம். ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போயிட்டோம். ஓகேவா? 1 2 3 வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போயிட்டோம். அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 4 ஆட் பண்ணணும். கரெக்டா? 4 ஆட் பண்ணணும். நான் கடைசியாக யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு. இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், ரீசெண்டாக 3 யூஸ் பண்ணியிருக்கேன். அவனுக்கு முன்னாடி ரீசெண்டாக 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி யாரை நான் யூஸே பண்ணல. ஒன்னை வந்து ரொம்ப லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அதாவது ஒரு 3 இது வரைக்கும் அவனை தொடவே இல்லை. அதனால என்ன பண்ணுறேன்னா 1க்கு பதிலாக 4 போடுறேன். இது இப்போ புரியாது. இப்போ சேம் மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் இங்கேயும் சேம் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? இதுக்கப்புறம் பாரு. ஆமா. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணுமா. ஸோ 2 ஆல்ரெடி இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு அதே அல்காரிதம் மாதிரி தான் போகுது. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணணும். கரெக்டா? 5 ஆட் ஆமா. பண்ணணும். இப்போ அந்த அல்காரிதம் மாதிரி தான் நீ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்ப, 2 தானே ரீப்ளேஸ் 2 பண்ணியிருப்ப. இப்போ இங்கே ஆமா. என்ன சேஞ்சுனா, நீ யாரை ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். அதாவது இப்போ நீ இங்கே யாரை யூஸ் பண்ணிட்ட, 4 இப்போ தானே யூஸ் பண்ண, 4 இப்போ தான் ஆமா. ரீசெண்டாக யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் நீ யாரை ஆட் பண்ண, 2 யா. ஸோ 2வையும் நீ இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்க. கரெக்டா? நீ யாரை யூஸ் பண்ணவே இல்லை, 4ஐயும் ரீசெண்டாக இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்க. ப்ரோ 2வையும் ஒரே இது இல்ல ப்ரோ, இது லைட்டா புரியல. இத ஒரு இப்போ பாரு ப்ரோ, இப்போ அதாவது இங்க 1 வந்து நம்ம ஒண்ணு இல்ல இது வரைக்கும் புரிஞ்சா, இந்த 4 வரைக்கும் 4 2 3 வரைக்கும் புரிஞ்சா. இல்ல ப்ரோ, இது 1ல வரைக்கும் சொல்லு ப்ரோ. 1ல அதான் 1 2 3 சும்மா நார்மலா ஆட் பண்றதா, ஆட் பண்ணிட்டு போயிட்டோம். அடுத்தது 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்றப்போ ரீசென்ட்லி யூஸ்டுனா, மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டுனா யாரு, அதாவது நம்ம பக்கத்துல 3 யாரை யூஸ் பண்ணிருக்கோம், இவனுக்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா, 3 இருக்கான், 2 2 இருக்கான். நம்ம இங்க இவங்க 2 பேரும் மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. கரெக்டா? நம்ம யாரை பார்க்கணும்னா ஆமா. லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு பார்க்கணும். அப்போ லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டுனா யாரு, 1. ஸோ நான் என்ன பண்றேன், 1க்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ இங்க எல்லா 4. மாடல்லயும் வந்து ப்ரோ, இது எல்லா மாடல்லயும் 1 தான் வரும் இல்ல? ஸ்டார்டிங் அந்த மாதிரி அது தான் என்ன வரும். நம்பர்னாலும் வரலாம், அது பிரச்சனை இல்ல. நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்றோங்கிறது தான் இங்க மேட்ரு. இல்ல ப்ரோ, நம்பர். நான் நம்பர் சொல்ல, பொசிஷன் சொல்றேன். அந்த பொசிஷன்ல எல்லாமே இந்த மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் தான் வரும். 4ல ஆமா, ஃபர்ஸ்ட் தான வரும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த பொசிஷன் 3 ஆட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த பொசிஷன் தான் வரும். ஆமா, 3 ஃப்ரேமா இருந்தா அந்த பொசிஷன் தான் நம்பர் ஆமா. கேக்குறது. பொசிஷன் தான வரும். ஆமா ஆமா. சரி. சரி, இப்போ இங்க 4 வரைக்கும் முடிச்சாச்சு. கரெக்டா? ஸ்ட்ரிங்ல 4 வரைக்கும் முடிச்சாச்சு. கரெக்டா?
அடுத்து ம். யாரை ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும் கரெக்டா? 2 ஆட் 2 பண்ணும்போது இருக்கான். 2 ஆல்ரெடி இருக்கு, அதனால சேஞ்ச் இல்லை. ஆனாலும் இங்கே என்ன கணக்கு வரும்னா, நான் 4 இப்போ தான் இதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணேன் கரெக்டா? ஸோ நான் ரீசெண்ட்லி யூஸ் சரி. பண்ணி போட்டுறேன். 2வையும் நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன சேஞ்ச் ஆகலை. ஆனாலும் நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யாரை மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணலை? 3யை 3. தான் யூஸ் பண்ணல கரெக்டா? அப்போ நான் யாரை ரீப்ளேஸ் பண்ணேன்னா, இங்கே 2க்கு பதிலாக 3யை ரீப்ளேஸ் பண்ணுவேன். புரிஞ்சா? அந்த அல்காரிதம் மாதிரி தான் என்ன பண்ணுவோம், 2வை ரீப்ளேஸ் பண்ணுவோம் கரெக்டா? இல்ல ப்ரோ, இப்போ ரீப்ளேஸ் பண்ணலனா கூட இப்போ சேமா இருந்தா கூட ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் அர்த்தமா? ஆமாம், சேமாக இருந்தால் கூட ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் அர்த்தம். சரி ஓகேவா? ப்ரோ. இப்போ என்ன பண்ணீங்க, 5 ரீசெண்ட்லி யூஸ் பண்ணிட்டேன் கரெக்டா? இப்போ 4 to 5 ம். இருக்கு கரெக்டா? இப்போ அடுத்து எனக்கு 3 ம். உள்ள வரணும் கரெக்டா? அப்போ நான் யாரை இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்கேன்? 5ஐ இப்போ தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 2 இப்போ தான் யூஸ் பண்ணேன். அப்போ என்னாச்சு, 4 வந்து பழசாயிருச்சு கரெக்டா? 5 இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 போன வாட்டி யூஸ் பண்ணேன், அப்போ 5 பழசாயிருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், 5ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன் 3க்கு போட்டு. அடுத்தது 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ண புதுசாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்க்கணும். இப்போ நான் 5 இப்போ தான் ரீப்ளேஸ், போன ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணேன். 3 இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணேன். இங்கே யார் பழசாயிட்டா? 2 பழசாயிட்டான் கரெக்டா? ம். அதாவது இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணேன், போன ஸ்டெப்பில் என்ன ரீப்ளேஸ் பண்ணேன், அது ரெண்டதை மட்டும் பார்த்தா போதும். அப்போ இது ரெண்டும் ரீப்ளேஸ்ட், ஆல்ரெடி ரீப்ளேஸ்ட் கரெக்டா? அப்போ நான் யாரை மாற்றினா போதும், 5ஐ மாற்றினா போதும். புரியுதா? அப்போ ம். இந்த ரெண்டுத்துல யாரை மாற்றினா 4ம் 2ம் அப்படியே இருக்கும். யார் மாறும், 3 மாறும் கரெக்டா? ம். இது லீஸ்ட், இது வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அல்காரிதம். ஓகேவா? லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அல்காரிதம், அதான் எல்லாரையும். ஓகேவா? இது சிம்பிள். அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து அப்ராக்சிமேஷன், ப்ரோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பாத்துறோம் ப்ரோ. ஆப்டிமல் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இட்ஸ் குவைட் குட் அல்காரிதம். அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல அல்காரிதம் போடுறாங்க. இட் இஸ் அண்டர் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நெவர் சஃபர்ஸ் ஃப்ரம் பெலடி. இந்த மெயினாக இந்த 2 பாயிண்ட் வச்சுக்கோ, அதை விட இது பெட்டர் அல்காரிதம். அதே மாதிரி இதில் வந்து பெலடிஸ் அனாமலி இதில் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? பெலடிஸ் அனாமலி வந்து இது இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இதுக்காஸ் ஹார்ட்வேர் அசிஸ்டன்ஸ். இதில் வந்து ஹார்ட்வேர் அசிஸ்டன்ஸ் நிறைய தேவைப்படுமா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரோ ஆனா இது இது வந்து கேட்பானா ப்ரோ இது இது பேஜிங்ல நம்ம அட்வான்டேஜ். மாதிரி? இதில் வந்து மெயினாக இந்த அல்காரிதம் போடுறது தான். ஓகேவா? இந்த தீரியா இது வரைக்கும் கேட்கல. கேட்டிருக்கானா என்ன? இங்கே கேட்டிருக்கான் பாரு. பேஜ் ஃபால்ட் எப்படி அக்கர் கேட்டிருக்கானா? அப்போ நீ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் நடக்குது, இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் நடந்தால் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். இது எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்னா என்ன, பேஜ் ஃபால்ட் ஆனால் இதை தான் நம்ம ஓஎஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். 6 மார்க் தானே, ஒரு 2 பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ம். சரி ப்ரோ. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே வந்து எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அண்ட் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள் அண்ட் டயக்ராம். அதாவது நீ ஏன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்னன்னு போட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறணும். போட்டு பாக்ஸ் போட்டுருவியா? அடுத்த ஆப்டிமல் பேஜ்னா லைட்டாக என்னென்னு ஒரு 2 லைன் மட்டும் எழுதிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஆப்டிமல் பேஜ் போகலாமா? ம். ஆப்டிமல் பேஜ் data which will not be accessed permanently or for a longest time should be replaced in optimal page. Gives this page fault. Okay, the data which will not be accessed permanently or for a longest time, எதை நம்ம ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோமோ இல்லை பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோமோ அதை மாற்றணும். ஓகேவா? இங்கே நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 1 2 1 3 இது வரைக்கும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் பண்ண மாதிரி பண்ணிடுவோம் கரெக்டாக? நார்மலா பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா 4 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 4 வந்து எனக்கு உள்ளே கொண்டு வரணும். நான் இதில் யாரை ரொம்ப நேரமாக யூஸே பண்ணலன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இந்த டேட்டா இஸ் நாட் சாரி 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 ஷுல் நாட் பி ஆக்சஸ் பர்மனெண்ட்லி. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்ட்ரிங்கை பார்க்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 1 2 3 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் கரெக்டாக? 1 2 3 முடிச்சிட்டோம். அடுத்த 4 ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்கில் யார் இருக்கா, 1 இருக்கான், 2 இருக்கான், 3 இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்தது 4க்கு அடுத்தது யாரெல்லாம் வருவான், 2 வரான், 5 வரான், 3 2 வரான் 5. கரெக்டா? இதில் 2 5 3 இந்த 3 இது வரான்னு வச்சுக்கோங்க. இதில் யாரெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி இருக்கான், 2வும் இருக்கான், 2 3யும் இருக்கான் கரெக்டா? யா. அப்போ நம்ம ஆமா. யாரை அடுத்தது யாரை யூஸ் பண்ண மாட்டோம், 1 5. வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பண்ண யூஸ் பண்ண மாட்டோம். ஆமா ஆமா ஆமா. அதனால என்ன பண்ணணும்னா இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்துட்டோமா, அடுத்த 2 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நோ சேஞ்ச். அடுத்து இங்கே வரும்போது 5 உள்ளே வரணும். 5 உள்ளே வரும்போது அதே மாதிரி பாரு, 5 இங்கே இருக்கா, 5க்கு அப்புறம் பாரு,
5க்கு அப்புறம் நம்ம 3 யூஸ் பண்ணுவோம், 4 யூஸ் பண்ணுவோம். அதாவது 3 யூஸ் பண்ணுவோம், 4 யூஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட ஆல்ரெடி யாரெல்லாம் 2 இருக்கா தான் பார்க்கணுமா bro? 2 தான் பார்க்கணுமா? 2 நம்பர் அதாவது தான் அதுக்கு பார்க்கணுமா? அடுத்து இல்ல 3வது அதுக்கு அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல. அதாவது நம்ம இப்போ 1 2 3 நம்ம உள்ள ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் விட்டுரு. ஓகே 1 2 3 ஆல்ரெடி உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம 4 உள்ள ஆட் பண்ண போறோம். இப்போ 4 உள்ள ஆட் ம். பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி உள்ள கொண்டு வந்தோம்ல 1 2 3. இந்த 1 2 3ல யாரெல்லாம் பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும். 2 பக்கத்துல இருக்கான், 3 பக்கத்துல இருக்கான். 1 இது வரைக்கும் வரவே இல்லை கரெக்டா? அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தா சரி. போதும். அதனால என்ன பண்ணோம், சரி. இங்கே 4 1க்கு பதிலாக 4 ரிப்ளேஸ் பண்ணோம். இப்போ அதே மாதிரி முடிச்சிரும். முடிச்சுட்டு இப்போ எனக்கு உள்ள யார் இருக்கா, ஸ்ட்ரிங் யார் இருக்கா? ஸ்ட்ரிங் வந்து 4 2 3 கரெக்டா? என்னோட ஸ்ட்ரிங் எங்கே வரைக்கும் வந்துருச்சு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு கரெக்டா? 4 2 3 இருக்கான். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், 5 தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் கரெக்டா? இந்த 5 எங்கேயோ ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் 3 யூஸ் ஆகுறான் கரெக்டா? அப்போ நம்ம இவனை மாற்றக்கூடாது. அதே மாதிரி 4 யூஸ் ஆகுறான், அப்போ இவனையும் மாற்றக்கூடாது. யார் இப்போ பக்கத்தில் யூஸ் ஆகலை? 2 வந்து பக்கத்தில் யூஸ் ஆகலை கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணும், அந்த 5 வந்து 2 இருக்கிற இடத்துல போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சா? ப்ரோ இது புரிய மாட்டேது bro. இது ரொம்ப இதா அதாவது இங்கே இருக்கு பாரு, bro. காம்ப்ளிகேட். பக்கத்தில் இருக்கிறவனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதான் சிம்பிள் கான்செப்ட். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் ஃபுல்லாக பார்க்கணுமே. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னது உனக்கு புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இந்த இந்த இதை பார்த்துக்கோ. 1 2 3 இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 1 2 3 ஆ. 1 2 3 இங்கே ஆட் ஆயிடுச்சு. 1 2 3 இப்போ எனக்கு இந்த 1 2 3க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா, இந்த நான் யாரை ஆட் பண்ண 4. போறேன்னா அவனை விட்டுரு. 4 தான் ஆட் பண்ண போறேன், அவனை விட்டுரு. அந்த 4க்கு சரி. அப்புறம் பாரு, 4க்கு அப்புறம் யார் பக்கத்துல 2 இருக்கான் கரெக்டா? அந்த 2 நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கா? இருக்கு. ஸோ என்ன பண்றேன், 2வை கட் பண்ணிடுறேன். அடுத்து 5 இருக்கா? சரி. 5 பிரச்சனை இல்லை, இல்ல. அடுத்து 3 இருக்கா? 3 இருக்கு, இருக்கு. அப்போ கட் பண்ணிடுறேன். ஆ. யாரை நான் கட் ஆ. பண்ணலையோ, கடைசியா ஒருத்தன் மிஞ்சி போறான் தெரியுமா? நான் யாரை கட் ஆமா. பண்ணலையோ அவனை தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், 1க்கு பதிலாக 4 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி அடுத்து ப்ரோ. இப்போ இப்போ அடுத்து 2 இருக்கே. 2 அடுத்து அங்க 2 ஆல்ரெடி இருக்கா? இருக்கு. 2 ஆல்ரெடி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி இப்போ அடுத்தது 5. அடுத்து அப்போ 5 இப்போ ஸ்ட்ரிங் விட்டுறணுமா? இப்போ ஸ்ட்ரிங்கை பாரு, இப்போ ஸ்ட்ரிங்கை பாரு. இப்போ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கு? 4 2 3ன்னு இருக்கா? அதாவது இந்த லைன் போட்டிருக்கேனா, 4 2 3ன்னு இருக்கா? ஆமா. இப்போ தான் நான் 5 ஆமா. உள்ள கொண்டு வர போறேன் கரெக்டா? இப்போ தான் நான் என்ன பண்ண போறேன், 5 உள்ள கொண்டு வர போறேன். அப்போ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரிங் முடிஞ்சு, 5 வரைக்குமே ஸ்ட்ரிங் முடிஞ்சு கரெக்டா? 5 விட்டுறணும். ஆமா ஆமா. 5யும் சரி. விட்டுறணும். நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் அதையும் விட்டுறணும். இப்போ அதையும் அதுக்கு அடுத்த விட்டுறணுமா? உள்ளவனெல்லாம் பாரு, அதுக்கு அடுத்த உள்ளவனோட வச்சு நம்ம ஸ்ட்ரிங்கை கட் பண்ணலாம். ஓகேவா? 3 இருக்கானா? ஸோ என்ன பண்ணலாம், 3யை இருக்கான். கட் பண்ணிடலாம். ஓகேவா? 4 இருக்கானா? ஸோ 4ரை கட் இருக்கான். பண்ணிடலாம். அப்போ யார் கடைசி மிஞ்ச உள்ள ஒருத்தன் யாரு? 2. அப்போ என்ன பண்றேன், ப்ரோ 2 2 இருக்க வருஷம் தானே? இருக்கான். எனக்கு வந்து இங்க 2 பேர் தான் கட் பண்ணணும், மூணாவது ஆளை கட் பண்ணக்கூடாது. யார் கடைசியா மிச்சம் இருக்கானோ அவனை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இங்க எல்லாரையும் நான் கட் பண்ண சொல்லல. இங்க இங்க என்ன பண்ணோம், 2 பேர் தானே கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 பேர் கட் ஆமா. பண்றவனா விட்டுறணும். கடைசியா யார் மிச்சம் இருக்கானோ அவனை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ 2 இருக்கிற இடத்துல 5 போட்டுறணுமா 2 ப்ரோ? இருக்கிறத 5 போட்டோமா? இப்போ இது வரைக்கும் முடிஞ்சு 4 5 3ன்னு இருக்கு. இப்போ அடுத்தது 3 தான் உள்ள வரானா? ஸோ 3 ஆல்ரெடி இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்றான், சரி. அடுத்து 4 உள்ள 4 வரான், 4ம் ஆல்ரெடி அவனும் இருக்கு, இருக்கான். பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறான், 2 உள்ள வர போறான். ஓகேவா? இப்போ என்னோட ஸ்ட்ரிங் யாரு? 2 இருக்கானே ப்ரோ. 2 ஆல்ரெடி இல்ல பாரு, 4 5 3 தான் இருக்கு, 2 இல்ல. ஓகேவா? 4 5 ஓ 3 தான். மாத்தி இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ என்னோட சரி. ஸ்ட்ரிங் என்னது? 4 5 3 5. கரெக்டா? இப்போ நான் யாரை ஆமா. ரீப்ளேஸ் பண்ணணும், 2 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்னோட ஸ்ட்ரிங் எங்க 2 வரைக்கும் விட்டுறணுமா? வந்திருக்குன்னா, இங்க வரைக்கும் வந்திருக்கு, 2 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? 2 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 6 7 6 இருக்கா என்னோட ஸ்ட்ரிங்ல? இல்ல. 7 இருக்கா என்னோட ஸ்ட்ரிங்ல? இல்ல. இல்ல. 8 இருக்கா? இல்ல. 7 இருக்கா? இல்ல. 9 இருக்கா? 8 இருக்கா? எதுவுமே இல்ல. கடைசி இங்க போனா 5 இருக்கு. ஸோ என்ன பண்ணிடலாம், 5 மட்டும் கட் பண்ணிடலாம். அடுத்து 4 5 இருக்கா? 4 4 இருக்கு. அப்போ 4 மட்டும் கட் பண்ணிடலாம். மிச்சம் யார் இருக்கா? 3 3. இருக்கான். அப்போ நான் யாரை தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த 3யை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். 3க்கு பதிலாக 2 போடணும். 3க்கு பதிலாக 2 போட்டேன் கரெக்டா? ம் கரெக்ட் அடுத்து ப்ரோ. என்ன பண்ணணும், இங்க பாரு, அடுத்து 6 உள்ள 6 கொண்டு வரணும். 6 6 உள்ள கொண்டு வரும்போது என் ஸ்ட்ரிங் என்னது? 4 5 5 2 2. கரெக்டா? இப்போ என்னது, 6 வரைக்கும் என்னோட ஸ்ட்ரிங் 6 இங்க வரைக்கும் வந்துருச்சு. 6 வரைக்கும் ம். வந்துருச்சு கரெக்டா? 6 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ம். இங்கேயும் பார்க்கணும் யார் இருக்கா, எங்கேயா 4 5 2 எங்கேயா இருக்கா? 2 இருக்கு. 2 ஃபர்ஸ்டே வந்துடுறான் கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 கட் 5 பண்ணுறோம். இருக்கான். 2க்கு அப்புறம் 5 வரான். ஸோ அதுக்கப்புறம் 5 கட் பண்ணுறோம். மிச்சம் யார் இருக்கா? 4 இருக்கா. அப்போ 4 நான் என்ன பண்ணுவேன், 4 4க்கு இருக்கிறது பதிலாக 6. 6 போட்டுரும். புரிஞ்சா? இது புரியுதா? ப்ரோ இவ்வளோதான் ஆப்டிமல் ரீப்ளேஸ்மெண்ட். ரொம்ப இதா இருக்கு ப்ரோ இது. ரொம்ப ஈஸி தான். இவ்வளோதான். இந்த 3 அல்காரிதம் இவ்வளோதான். இந்த 3 அல்காரிதம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பேஜ் ஃபால்ட் ரேட் இருக்குமா? ஓகேவா? இதில் பெலடைஸ் ஆனவங்களே வர வாய்ப்பே இல்லையா? ஓகேவா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஃபியூச்சர் ரெஃபரன்சிங், அதாவது நம்ம அடுத்து என்ன ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போவே தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம இங்கே மாற்றுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கில் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு இப்போவே தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக?
ஆமா ப்ரோ. அதனால இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இவ்வளவுதான். FIFO கஷ்டமா தான் ப்ரோ. எல்லாரும். லாஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ம். இந்த நம்ம இப்ப ஈஸியா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணா லாஸ்ட் ஒன் ரொம்ப கொஞ்சம் ஆ. இதா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிங்க பார்க்கணும். ம். அத கட் பண்ணணும். அவனுக்கு அடுத்தது பார்க்கணும். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ஸ்டிங் எழுதணும். பழைய ரெண்டு இதுலையுமே நம்ம பழைய நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போற நம்பரையும் மட்டும் பார்த்தா போதும். இதுல நம்ம அடுத்த வர போற நம்பரையும் சேர்த்து பார்க்கணும். ப்ரோ எக்ஸாம்பிள் சம் ஒரு சம் போட்டுடலாம் ப்ரோ இதுல. ம். ஓகே. 3 மினிட்ஸ் இருக்கு. போட்டுடலாம். 1 2 3 4. ஒரே நிமிஷம் ப்ரோ. போட்டு மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். ஓகே. ப்ரோ அதுல ஆப்டிமலே இல்லையே ப்ரோ. இதான் கேட்டிருக்கான் பாரு. FIFO, ஆப்டிமல், LRU. மூணும் கேட்டிருக்கானா? ஓகே. கிளாஸ் கட்டாயிரும் நினைக்கிறேன். நான் போட்டுட்டு அப்படியே உனக்கு இது சொல்லித்தரேன். திருப்பி சரி போட ப்ரோ போட்டு சொல்லித்தரேன். ப்ரோ. ஓகே ப்ரோ. திருப்பி போட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. 1 2 3 4. த்ரீ ஜீரோ 1 2 3.